Hi friends, welcome to Mommy's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சாக்லேட் ட்ரஃபிள். இன்க்ரீடியன்ட்ஸ்: கண்டென்ஸ்டு மில்க், பால், டார்க் சாக்லேட், கோகோ பவுடர், பட்டர். நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றணும். அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் ஊற்றுனதுக்கப்புறம் தான் பற்ற வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அது நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இதை நம்ம எப்பவுமே ரெடி பண்ணிகிட்ருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ண போகிறோம். இப்போ திக் கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்கள். இப்போ பால் ஆட் பண்ணிக்கணும். பால் ஆட் பண்ணிவிட்டு பாலும் கண்டென்ஸ்டு மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். கை விடக்கூடாது. கை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிட்டு ஆரம்பிச்சிடும். கை விடாமல் கலந்து விட்டுக்கினே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது திக்காக வரும். இன்னும் ஒரு நல்ல அடுத்த ஸ்டேஜ் போகணும். இப்போ பாருங்கள், திக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பட்டர் பீஸ் போடுறோம். பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி அந்த கண்டென்ஸ்டு மில்கோடு சேரணும். அதுக்கப்புறமா டார்க் சாக்லேட் போடுறோம். டார்க் சாக்லேட் ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். நாங்கள் சேர்த்துருக்கோம். டார்க் சாக்லேட் போட்டு கிண்டி நல்ல டைட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொக்கோ பவுடரை அதில் சேர்த்துக்கணும். கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் போது பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரும் நமக்கு. இதுதான் நம்மளோட பதம் சாக்லேட்டுக்கு. அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் ஆறட்டோன்னு கையில் நல்லா உருட்டிடணும். உருட்டும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக கொக்கோ பவுடரை கையில் தொட்டுக்கோங்க. ஒட்டாமல் நல்லா உருட்டி அழகாக பிளேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மேலே ஒரு கோட்டிங் போட போகிறோம். ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம கொக்கோ பவுடரை ஜெலிச்சு வச்சுக்க போகிறோம். உருண்டை இல்லாமல் ஜெலிச்சு வச்சுக்கணும். இல்லைன்னா கட்டி கட்டியாக நிற்கும் போது சரியாக கோட்டிங் ஆகாது. நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்லேட்டை எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா உருட்டி விட்டிங்கன்னா அது மேலே எல்லாமே அந்த கொக்கோ பவுடர் கோட்டிங் ஆகிடும். நல்லா கோட் ஆகிற அளவுக்கு உருட்டி விடணும். கையில் தொட வேண்டாம். அப்படியே போட்டு குலுக்குனிங்கன்னா ஒட்டிக்கும் எல்லாத்தையும். எக்ஸ்ட்ரா இருக்கிற கொக்கோ பவுடரை நம்ம கையில் எடுத்து தட்டினோம்னா கொட்டிடும். நம்மளோட சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி. ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். பசங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரசித்து சாப்பிடுங்க, ருசித்து சாப்பிடுங்க. நாவில் சுவை நடனமாடட்டும்.